இனிய காலை வணக்கம். இன்று 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிரதோஷ நாள். இன்று கார்த்திகை விரத நாள். தந்தையையும் தனையனையும் வழிபட அற்புதமான நாள். முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானினதும் முருகப்பெருமானினதும் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். இன்று காலை 7:13 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று இரவு 10:14 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:25 வரை அமிர்த யோகமும், இரவு 10:14 வரை சித்த யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மனதிலே புத்துணர்ச்சி ஏற்படும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நகைக்கடை அடக்கடை வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். சின்னத்திரை மற்றும் சினிமாவில் இருப்பவர்களுக்கு பணம் விரயம் உண்டு. செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி என்பர்களே, சிரமமான நாள். ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பெரியவர்கள் முதியவர்களுக்கு சளி காய்ச்சல் தொல்லை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். பணம் காசு விஷயத்தினால் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்கள், டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மிதுன ராசி என்பவர்களை, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். இன்று அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. சட்டத்துறை சார்ந்தவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸாக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு, சரிவிலிருந்து மீட்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான
நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. கடகராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். உள்நாட்டிலே பயணங்கள் செய்வோர் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்மராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். குறிப்பாக நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பேட்டரி சம்பந்தப்பட்ட வியாபாரம், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிகாம், எம்காம் படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டத்துறை சார்ந்தவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கன்னிராசி என்பர்களை, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விரய செலவுகள் உண்டு. தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஹவுசிங் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் கணக்கு விவரங்களை கவனமாக வைத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. துளாராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும். சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லா செலவுகள் செய்யக்கூடாது. வாகனங்களால் செலவுகள் வரும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பணம், காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரோக்கராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ள நாளாக உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய நாள். வட்டி தொழில் செய்பவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும்.
இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். மருத்துவத்துறை பணியாளர்கள், மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை உள்ளவர் சாதித்து காட்டுவார்ங்கிற மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கணும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். சித்தா மற்றும் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மகர ராசி என்பர்களே, சின்ன சின்ன தடைகள் வருகின்ற நாள். தடைகளை மீறி முன்னேறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் புரிவார்கள். சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு வரும் மாதங்களிலே சுபகாரியங்கள் செய்வதற்கான புக்கிங்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி என்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். வீட்டிலே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பேராசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள், வட்டி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப விரும்புவோர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே பார்ட் டைம் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மீனராசி அன்பர்களே, ஓய்வு கிடைக்கும் நாள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகள் அவுட்டிங்ஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க.
இன்று அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். பயணங்கள் பிரயாணங்கள் செய்யும் பொழுது புது அறிமுகம் ஆகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.